Hi students, exercise 11.4 sum. 4 coins are tossed at once. Find the probability of mass function mean variance of the number of heads acquired. 4 coins toss பண்ணுறாங்க. அதில் ஹெட் வரதுக்குரிய மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, மீன் என்ன, வேரியன்ஸ்னு ஸோ எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா எக்ஸ் வந்து ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ லெட் எக்ஸ் டினோட் random variable of getting heads. ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னா 4 மொத்தம் எத்தனை காயின்ஸ்னால் 4 காயின்ஸ். 4மே நம்ம டாஸ் பண்ணும்போது வராமல் இருக்கலாம். ஒரு காயினில் வந்திருக்கலாம், செகண்ட் காயின் வந்திருக்கலாம், தேர்ட் டைம் வந்துடும், இல்லை 4th டைம் கூட வந்திருக்கலாம். இதான் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸான வேல்யூஸ். ஸோ நான் ப்ராபர்ட்டி போட்டுக்கலாம். இப்போ பி ஆஃப் ஹைட்ஸ், அதாவது ஹெட் வரத்துக்குள்ள ப்ராபர்ட்டினா ஒரு காயினில் ஒரு ஹெட்டு ஒரு டெயில் தான் இருக்கும். ஸோ ப்ராபர்ட்டி டோட்டல் ப்ராபர்ட்டி 2, அதில் 1/2. அப்போ ஹெட் வராமல் இருக்கிறதுக்கு வந்து டெயில் வர்றதுக்கு ப்ராபர்ட்டி 1/2. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம பி ஆஃப், அதாவது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே ஹெட்டே கிடையாது. அப்போ ஹெட்டே கிடையாதுன்னா எல்லாமே டெயில் தான். இப்போ பி ஆஃப் டெயில்னா ப்ராபபிலிட்டி 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2, தட் இஸ் 1/8 8 16. ஸோ அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு அப்ளை பண்ணோன்னா 1ன்னு என்ன வரும்? இப்போது ஒரு ஹெட்டு 3 டைல்ஸ். அப்போது ஒரு ஹெட்டு 3 டைல்ஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் இதை மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டில் ஹெட் வந்துருக்கலாம், இல்லை இங்கே டிஹெச்டிடி போடலாம். இது அப்படியே ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் மாற்றுங்க. P of TTHT plus, so P of TTTH. ஸோ மாற்றி மாற்றி தெரியாச்சு. இப்போ ப்ராபர்ட்டி போட்டிங்க அப்படின்னா ஸோ ப்ராபர்ட்டி 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. ஸோ இந்த மாதிரி இதுக்கு என்ன வரும்? 1/16 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/16. டோட்டலாக எல்லாமே 16 தான். ஸோ 4/16. ஸோ அப்படியே இருக்கட்டும். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு பார்த்தீங்கன்னா 2 வரும்போது பி ஆஃப் 2 ஹெட்டு 2 டெயில். ஸோ இதை வந்து நம்ம மாற்றி மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். பி ஆஃப் ஹைட்ஸு டிஹெச்டி, பி ஆஃப் ஹைட்ஸு டிடிஹெச். ஓகேவா? ஸோ அடுத்து இந்த ஹெட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்னா பி ஆஃப் இது சேஞ்ச் பண்ணுறது தெரியாது, அதனால் அடுத்ததுக்கு ஹைட்ஸ் டிஹெச். சரி, இதுதான் திரும்ப போட்டிருக்கோம். ஸோ பி ஆஃப் டிஹெச் இதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். சரியா? ப்ளஸ் பி ஆஃப் டிடிஹெச்ஹெச் ப்ளஸ் பி ஆஃப் டிஹெச்ஹெச்டி. அவ்வளோதான். ஸோ 6 பேர்ஸ் வரும். இப்போ இது வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா இதுக்கு ஒரு 1/16, இதுக்கு ஒரு 1/16, ஒரு 1/16, 1/16, 6 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 6/16. ஓகே. இப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 3னா என்னதுன்னா 3 ஹெட்டு 1 டெயில். ஸோ பி ஆஃப் ஹெச்டி ப்ளஸ் இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா இது 3 சேம் தான். இப்போ இந்த டீயை மட்டும் உள்ளே கொண்டு வாங்க. ஹெச்டிஹெச் ப்ளஸ் பி ஆஃப் டிஹெச்ஹெச் ப்ளஸ் பி ஆஃப் டிஹெச்ஹெச். ஸோ அதே மாதிரி 1/16 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/16 ப்ளஸ் 1/16, டோட்டலாக 4/16. ஸோ அதே மாதிரி இப்போ 4th ஒன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, பி ஆஃப் ஹெச்ஹெச். ஸோ 1/2 1/2 1/2 போட்டிங்கன்னா 1/16 வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம இது ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேபிள் போட்டு எழுதிக்கலாம். எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு 0 1 2 3 4 1/16 4/16 6/16 4/16 1/16. ஓகே, அவ்வளோ. இப்போ மீன் E of x is equal to summation of x into f of x. So இங்கே x வந்து 0 1/6 plus 1 into 4/16 plus 2 into 6/16
4 by 60 plus 4 into 1 by 60. First term 0, அடுத்து 4, 12, 4 3s are 12, 4 by 16. ஏன்னா எல்லாமே 16 இருக்கிறது ஈஸி நமக்கு. அடுத்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 8, 20, 32 by 60. ஸோ கேன்சல் பண்ணணும் என்ன வரும் நமக்கு 4 டேபிள் போட்டிங்கன்னா 4 4s are 8. ஸோ ரிமைனிங் கேன்சல் பண்ண 2. தட்ஸ் இட். இப்போ மீன் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வேரியன்ஸுக்கு ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எதை ஃபைன் பண்ணணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணணும். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் அந்த டேபிளுக்கு டேர்முக்கு அப்படியே ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். 0 ஸ்கொயர் இன்ட்டு 1 by 60 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு 4 by 60 ப்ளஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு 6 by 60 ப்ளஸ் 3 ஸ்கொயர் இன்ட்டு 4 by 60 ப்ளஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு 1 by 60. ஸோ இது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டேர்ம் வந்து 0, செகண்ட் டேர்ம் வந்து என்ன வரும்னா அப்படியே 4 by 1 by 4. அடுத்து 2 ஸ்கொயர்னா 4 4 3s are 12 by 16. அடுத்து 9 into 4 by 16 plus 4 square 16 into 1 by 60. by 60. So எல்லாத்தையும் LCM எடுத்துடலாம். 1 plus 12 36 plus 60. சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர். ஸோ இங்கே தப்பிட்டுருக்கோம். 4 by 16. இங்கே வந்து நமக்கு வந்து டேர்ம் வந்து ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 6 அப்போ 24 36. இங்கே 4 ஸ்கொயர் 16 by 16. ஓகே 4 24 36 and 16. இப்போ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணால் 80 by 60. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times. ஓகே தட்ஸ் இட். இப்போ வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலா e of x square minus e of x the whole square. e of x square ஃபார்முலா சாரி வேல்யூ வந்து 5 மைனஸ் அதுக்கு ஆல்ரெடி ஃபைன் பண்ணது 2 ஸ்கொயர். ஸோ 5 minus 4 that is equal to 1. ஸோ மீன் ஃபைன் பண்ணியாச்சு, வேரியன்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு, ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனை ஃபைன் பண்ணியாச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ.